அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு கணக்கில் பாடம் 2ல் பயிற்சி 2.3ல் முதல் கணக்கு பார்க்கலாம். பின்வரும் சமன்பாடுகளை நிறைவு செய்யக்கூடிய குறைந்தபட்ச மிகைமொழி எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்கோங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி மட்டில் இருந்ததுன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ மட்டு பி மட்டு என் அப்படின்னா ஸோ ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஸோ இங்கே என்னோட மல்டிபிள்ஸாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு கணக்கு பார்க்கலாம். 71 இஸ் கன்கர் 2x mod 8 மட்டு 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஈக்குவேஷனாக மாற்றணும் அப்படின்னா 71 மைனஸ் எக்ஸ்ன்னு வந்துடும் ஈக்குவல் டு இது 8ஓட மடங்காக இருக்கும் 8n அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போது எந்த நம்பரை இங்கே அப்ளை பண்ணோம்னா நமக்கு இந்த வேல்யூ வந்து 8ஓட மடங்காக இருக்கும், அதாவது 8ஓட மல்டிபிள்ஸாக இருக்கும்னு செக் பண்ணி பார்க்குறோம். இப்போ பாருங்கள் 71 8ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாம். 8 8 64 ரிமைனிங் 7. ஸோ இப்போ இந்த 7 ரிமைனிங் 7 ரிமூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு இது வந்து 8ஓட மல்டிபிள்ஸாக கிடைக்கும். அப்போது 71 மைனஸ் 7 இஸ் ஈக்குவல் டு 8 எழுதலாமா? இப்போ நம்ம இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம்னா எக்ஸோட மதிப்பு என்ன வரும்? 7. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். இப்போ அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்து 78 ப்ளஸ் எக்ஸ் 3 மட்டு 5 3 mod 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள் இங்கே 3 வந்து இந்த பக்கத்துலேருந்து இப்படி வந்துடும். 78 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு இது மட்டு 5ன்றது 5ஓட மல்டிபிள்ஸாக இருக்கும் 5n அப்படின்னு எழுதலாம். ஓகே, ஸோ 78 மைனஸ் 3 75 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5n. ஸோ இப்போ இதை 5ஆல் டிவைட் ஆகுதுமான்னு செக் பண்ணி பார்க்கலாம். 75 5ஆல் டிவைட் பண்ணோம்னா ஸோ 25 5 டைம்ஸ் 0 வருது. அப்போது இங்கே 5 ஒரு 5 ஆட் பண்ணோம்னா நமக்கு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 18 வந்துடும். இது வந்து 5ஆல் மல்டிபிள் ஆகும். இப்போ இந்த 75 தனியாக 5ஆல் மல்டிபிள் ஆகுது. அது கூட ஒரு நம்பர் ஆட் பண்ணணும். அப்போ ஆட் பண்ணுற நம்பர் மினிமம் 5ஓட மல்டிபிள்ஸாக இருந்தால் தான் நமக்கு வர ஆன்சரும் 5ஆல் டிவைட் ஆகும். அப்போ நமக்கு எக்ஸோட மதிப்பு 5ஆக தான் இருக்கணும். இப்போ பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 4 5 20 எழுதுனா ரிமைனிங் வந்து 5ன்னு கிடச்சிருக்குமா? ஸோ அதனால தான் நம்ம இங்கே எக்ஸோட வேல்யூ 5 அப்படின்னு போடுறோம். சரி, அடுத்த கணக்கு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 89. ஸோ இதை மட்டும் வந்து ஈக்குவேஷனை மாற்றணும்னா இங்கே இருக்கிற நம்பர் மைனஸில் வந்துடும். மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3 மட்டு வந்து 4 மட்டு n 4ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம 4n அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ 89 மைனஸ் 3 வந்து 86 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4n. ஓகே, இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ வேணும். சரி பாருங்கள், இங்கே 86 நம்ம 4ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாம். 2 4s 8 6 1 4s 4 ரிமைனிங் 2. ஸோ இப்போ இந்த ரிமைனிங் 2 வந்து மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இது வந்து 4ஓட மல்டிபிள்ஸாக கிடைக்கும். அப்போ 86 மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 4n, தட் இஸ் 84 இஸ் ஈக்குவல் டு 4n. கரெக்டாக? அப்போது எக்ஸோட மதிப்பு நமக்கு என்னவாக இருக்கும்? 2ன்னு கிடைக்கும். தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. ஓகே, அடுத்த கணக்கு. ஸோ இதில் பாருங்கள் 96 இந்த வேல்யூ அந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸில் வந்துடும். மைனஸ் எக்ஸ் பை 7 ஈக்குவல் டு 5n. ஸோ இது வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது, இது வந்து ஓல் நம்பராக இருக்குது. ஓகேங்களா? தமிழில் இது வந்து முழு எண்ணாக இருக்குது, இது வந்து ஃப்ராக்ஷனாக பின்ன எண்ணாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோமா? 42 4 63 67 minus x divided by 7 equal to 5n. So 672 minus x is equal to இந்த 7 இந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா 35n. ஓகே, இப்போ இந்த 672 35ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்க்கலாம். டிவைட் ஆகிட்டு ரிமைண்டர் என்ன வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ மீதி தான் நமக்கு வேணும். 35ஆல் டிவைட் பண்ணுறோம். ஒரு 35 35 2 3 322. ஸோ 10 டைம்ஸ் போட்டோம்னா 350 வரும். 350 கம்மியாக இருக்குது, அதனால் 9 டைம்ஸ் போட்டுக்கலாம். 45 4
27 31 ஸோ ரிமைண்டர் வந்து என்ன வருது 7 ஸோ அந்த 7 இங்கே மைனஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா 672 மைனஸ் 7 ஈக்குவல் டு 35n ஸோ 35ஆல் மல்டிப்ளை ஆகிடும் ஓகேவா இந்த 7 மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு 19 டைம்ஸ் வருதா அப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ என்ன தான் இருக்கும் ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 அடுத்து ஸோ லாஸ்ட் ஒன் இங்கே பாருங்கள் 5x 4 இந்த பக்கம் வந்தால் -4 ஈக்குவல் டு 6n அப்படின்னு இருக்கும் இப்போ நமக்கு எக்ஸ் தான் வேணும் 5x இஸ் ஈக்குவல் டு 6n -4 இந்த பக்கம் வந்தால் +4 ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னவாகும் 6n + 4 டிவைடட் பை 5n வரும் ஓகே இப்போ நமக்கு பாருங்கள் இங்கே நமக்கு என்ன வேல்யூ வருதுன்னு தெரிஞ்ச பிறகு தான் இது வந்து 5ஆல் டிவைட் ஆகுமா இல்லையான்னு தெரியும் ஃபஸ்ட் இங்கே என்னோட வேல்யூ என்னென்ன கொடுக்கலான்னு பாருங்கள் எண்ணுக்கு வந்து நம்ம 0 அப்ளை பண்ணோம்னா 0 + 4 4 4 டிவைடட் பை 5 டிவைட் பண்ண முடியாது அப்போது 1 அப்ளை பண்ணலாம் 1 6 6 6 + 4 10 10 டிவைடட் பை 5 2 வருது அப்போ என்னோட மதிப்பு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகே இப்போ நம்ம எதால் டிவைட் பண்ண போகிறோம் இது ஃபுல்லாக 5ஆல் டிவைட் பண்ண போகிறோம் அப்போ இது கூட ஒரு 5 ஆட் பண்ணால் அதுவும் வந்து 5ஆல் டிவைட் ஆகும் இப்போ செக் பண்ணி பாருங்கள் 1 + 5 6ஆ இங்கே 6 அப்ளை பண்ணோம்னா 6 6 36 36 + 4 40 டிவைடட் பை 5 8 ஸோ அப்போது 6 மறுபடியும் 11 இதெல்லாம் வந்து நமக்கு என்னக்கு வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் நமக்கு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க எக்ஸோட மதிப்பு தான் கேட்டிருக்காங்க இப்போ இந்த வேல்யூவை என்னக்கு அப்ளை பண்ணால் நமக்கு எக்ஸுக்கு என்னென்ன ஆன்சர் வருது பாருங்கள் இப்போ 1 அப்ளை பண்ணோம்னா 1 6 6 6 + 4 10 10 டிவைடட் பை 5 2 அடுத்து 6 அப்ளை பண்ணுங்கள் 6 6 36 + 4 40 40 பை 5 8 இப்போ இங்கே வர ஆன்சர் எப்படி இருக்குன்னா இந்த 6ஓட மல்டிபிள்ஸாக இருக்கும் 6 ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் 2 + 6 8 8 + 6 14 இதுதான் நமக்கு எக்ஸோட ஆன்சர் ஓகே தேங்க்யூ Thanks for watching. Please subscribe our channel.